வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆண்டோ ரூபினா விலாக்ஸ். வீடுக்கு மாப் போட போகிறேன். வீடு அழுக்காக இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு க்ளீனிங் டிப் பார்க்கலாமா? நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுற லிக்விடு எது வேணால் எடுத்துக்கலாம். லைசால், ஃப்ளோர் கிளீனர், அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் அப்போலோ ஃபார்மஸியில் வாங்கினேன் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளோர் கிளீனர். இந்த லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நான் சொன்ன அந்த லிக்விடு ஒரு முடி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு. இதில் போட்ட கல்லுப்பு மாப்ஸ்டிக்கை வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு நம்ம வீட்டுக்கு மாப்போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம தண்ணியில் மாப்பை நல்லா முக்கி எடுத்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா இப்படி தண்ணியை மட்டும் லைட்டாக இப்படி தட்டிட்டிங்கன்னா போதும். தண்ணியோடைய மாப் போடணும். பாருங்கள், போட்டு காட்டுறேன். இப்படி தண்ணியோடையே போடணும். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த தண்ணி கூட சேர்ந்து வந்துடும். பாருங்கள், ஒரு டைம் மட்டும்தான் மாப் போட்டேன். அதுக்கே வீடு எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் மாப் போட்ட தண்ணியை கீழே ஊற்றிட்டு மாப்பு குச்சியை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். செகண்ட் டைம் திரும்பவும் 3/4 பக்கெட் தண்ணி எடுத்துருக்கிறேன். அரை மூடி அளவுக்கு லைசால், இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க தண்ணியில். நல்லா கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கிட்டேன், பச்சை கற்பூரம். ஃபஸ்ட் டைம் மாப் போடுறப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கிருமி நாசினிக்கு ரொம்ப நல்லது. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கல்லுப்பு நல்லா கரைஞ்ச பிறகு செகண்ட் டைம் வீட்டுக்கு மாப் போட்டுக்க வேண்டியதுதான். செகண்ட் டைம் மாப் போடும்போது தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு மாப் போடலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணாமல் போடுங்க. செகண்ட் டைம் நல்லா தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மாப் போடலாம். செகண்ட் டைம் மாப் போட்டு முடிச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குதுன்னு. மாப் போடுறதுக்கு முன்னாடியும் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சேன் தரைய. ஃபஸ்ட் டைம் மாப் போட்டோன்னே எப்படி இருக்குன்றதையும் காமிச்சேன். இப்போ செகண்ட் டைம் மாப் போட்டு முடித்தோன்னே எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம கை வலிக்க 3-4 வாட்டி மாப் போடணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தட் படி போட்டிங்கன்னா 2 டைம் மட்டும் போட்டிங்கனாலே போதும். மஞ்சத்தூள், கல்லுப்பெல்லாம் கிருமி நாசினிகளுக்கு ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே எறும்பு, பூச்சி, வண்டு இந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும். பச்சை கற்பூரம் போடுறதுனால வீடு நல்லா நறுமணமாக தெய்வீகமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.